நீங்க இப்ப கேட்ட இந்த சத்தம் மனுஷனுடைய ஹார்ட் பீட் மாதிரி ஒரு வாட்சோட ஹார்ட் பீட். இந்த சத்தத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரிய வரலாறு இந்த கம்பெனிக்கு இருக்கு, டைட்டன். இப்போ நம்ம வந்திருக்கிறது மூவ்மெண்ட் மேனுஃபேக்சரிங் டிவிஷன். பேப்பரை வந்து ஹரிஜாண்டலா 10 டைம்ஸ் பிளேஸ் பண்ணா 7 மைக்ரான் வரும். அதுதான் எங்களோட டாலரன்ஸ். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா மினிமம் 60 to 130 காம்பனன்ட்ஸ் இருக்கு. இது அடிக்குமா போய் டாப்னு அடிச்சா ஒன்றும் ஆகக்கூடாது. 35 வருஷமா வாய்ப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கவங்க வாய்ப்பு கொடுத்தா இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு இருக்கவங்களும் பெரிய எக்ஸ்பர்ட் ஆக முடியும். Brand is not just a calculations, it is a combination of calculations and emotions. நான் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட உரையாட்டிட்டே நினைக்கிறேன். கேமரா லெஃப்ட்டில் திருப்புங்க. இவன் என்ன ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கான்னு கூட்டிட்டாங்க. இங்கே பாருங்க, இதில் 95% இந்த அசம்பிளி யூனிட்ல வந்து விமன். ஆனால் இங்கே இருக்க மென்னெல்லாம் அப்படியே பயந்த மணிக்கே இருக்காங்க இந்த கூட்டத்துக்குள்ள. எப்படி அப்போ யோசிச்சு பாருங்களேன், 1980லாம் ஒரு 50 ஆம்பளைங்க இருப்பாங்க, 2 லேடிஸ் தான் இருப்பாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்க. ஒரு வாட்ச் எப்படி தயாராகுது, அது எப்படி இவங்க இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தாங்க, எப்படி ஒரு டைட்டன்கிற ஒரு பிராண்டை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாங்க, வரலாறும் வாட்சும் சேர்ந்த ஒரு vlog இது. போலாம். Title sponsors Max Gold, Cash for Gold, and Dr. Srivarma Wellness. Powered by Tamil Matrimony. Max Gold, Cash for Gold. Call 044-4545-4545. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நாம இப்ப நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த டைட்டன் வாட்ச் ஃபேக்டரி வந்து மொத்தம் 14.5 ஏக்கர். இதில் பல டிவிஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிவ் டிவிஷனு, அசம்பிளி டிவிஷனு, ட்ராப்புக்கு, பேக்கேஜிங்கு, ரிசர்ச்சு, இது மாதிரி எக்கச்சக்கமானது இருக்குது. இது எல்லாமே இந்த கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது. பட் இதை ஏன் ஹோசூரை சூஸ் பண்ணி இவங்க ஃபேக்ட்ரி கட்டினாங்க அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதில் முதல் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டால், பெங்களூருக்கு பக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இடம், சிப்காட்டு இங்கே இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு அட்வான்டேஜ். தமிழ்நாட்டுடைய தொழில் கொள்கை, பெங்களூர் அதோடைய டெக்னாலஜி, ஏன்னா அந்த காலகட்டத்துலேயும் பெங்களூரில் டெக்னாலஜி அட்வான்ஸாக இருந்திருக்கு. ஸோ இது ரெண்டு காம்பினேஷனாக இருக்க ஒரு இடம். அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது சீதோஷ்ண நிலை. ஒரு வாட்ச் தயாரிக்கிறதுக்கு பொருத்தமான தட்பவெப்பநிலை இருக்கிறது ஐடியலாம். அப்படியான ஒரு தட்பவெப்பநிலை இங்கே இருக்கிறதுனால தான் இந்த இடத்த ஹொசூரை சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்விஸ் வாட்சஸ்லாம் ஏன் வந்து அவ்வளோ பாப்புலர் அந்த காலத்தில் எங்கே வாட்ச் பண்ணாங்கன்னா, ஸ்விஸ்ஸோட கிளைமேட் வந்து வாட்ச் செய்கிறதுக்கான அந்த தொழில்நுட்பத்திற்கு உகந்த ஒரு கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கூட ஒரு இடத்த வந்து லிட்டில் இங்கிலாந்துன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் லிட்டில் சுவிட்சர்லாந்து. இங்கேயே பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது ஹொசூர் பக்கத்தில். இப்போ கிளைமேட்லாம் கொஞ்சம் மாறி போச்சு, அது வேறு விஷயம். ஒருவேளை இவங்க ஆரம்பித்த காலகட்டத்தில் இது ரொம்ப பொருத்தமான அந்த கிளைமேட்டாக இருந்திருக்கு. These are the reasons why they chose Hosur. அவங்க இந்த ஹொசூரை சூஸ் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இது ஒரு தொழில் நகரமாக மாறிச்சு, தொழில் வாய்ப்புகளுக்கான ஒரு இடமா மாறிச்சு. ஸோ ஒன்றும் இல்லாமல் இருந்த ஒரு இடத்துலேருந்து உலகத்தின் மிகப்பெரிய வாட்ச் நிறுவனம் உருவான இடம் இந்த இடம் தான். இப்போ நம்ம வந்திருக்கிறது மூவ்மெண்ட் மேனுஃபேக்சரிங் டிவிஷன். இது என்ன மூவ்மெண்ட் மேனுஃபேக்சரிங் டிவிஷன் அப்படின்னா, வாட்சை மூவ் பண்ண வைக்க, ஓட வைக்க தேவைப்படக்கூடிய நுட்பமான அந்த சின்ன 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 காம்போனன்ட்ஸ் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் தயாரிக்கிற இடம். இப்போ இந்த ஒரு ராடு போதில், இந்த ராடை அதை சின்ன 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 குட்டி குட்டி தான் இந்த மாதிரி பாருங்க, ஆயிலில் கிளீன் பண்ணி இவ்வளோ குட்டி உண்டு பார்க்கலாம் இது இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு விதமான குட்டி குட்டி காம்போனன்ட்ஸை இவங்க ரெடி பண்ணுறாங்க. வந்து அதை இங்கே மைக்ரோஸ்கோப்பிக்கில் பார்த்து இது மாதிரி கவர் போட்டுடுறாங்க. செகண்ட்ஸ் வருதுல, அதை சுத்த வைக்கிறது இதுதான். ஆரம்ப கட்ட காம்போனன்ட்ஸ் இருக்குல்ல, வாட்சுக்குள்ளே இருக்க காம்போனன்ட்ஸ், அதை இவங்களே தயாரிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் டைட்டன் மட்டும்தான் அந்த வாட்சில் இருக்க அத்தனை பொருளையும் அவங்களே உருவாக்குறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த காம்போனன்ட்ஸு, கேஸு எல்லாம். அதில் உள்ளே போடுற பேட்டரி மட்டும் தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. மற்றபடி கம்ப்ளீட் வாங்கி அசம்பிள் பண்ணுறது கிடையாது. எல்லாமே இவங்களே உருவாக்கி அதை அசம்பிள் பண்ணுறாங்க. அதனால் இது ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ்டு வாட்ச் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களே இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய வாட்சினுடைய பகுதிகளை உருவாக்குவதற்காக
சொந்தமாக மிஷினும் தயாரிச்சிருக்காங்க. அது டைட்டன் இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி வழியா வாட்சுக்கு தேவைப்படக்கூடிய அந்த குட்டி குட்டி காம்போனன்ட்ஸை உருவாக்குற மெஷின்ஸையும் இவங்களே தயாரித்த வரலாறு இவங்களுக்கு உண்டு. வாட்சுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி குட்டி காம்போனன்ட்ஸு அதெல்லாம் சரியான விகிதத்தில் அளவில் இருக்கா அப்படின்னு பார்க்குற ஒரு மெஷின் இது. இதில் வச்சு இருந்தாரு பாருங்க, இந்த தம்பியோட ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. ஸோ இது கரெக்டான சைஸ் இருக்கா, 2mgனா 2mg தான் இருக்கா இப்படின்னு யோசிச்சா எனக்கு தலை சுற்றுது. இது மாதிரி ஒன்று எப்படி இவ்வளோ பார்க்குறாங்க, இது எப்படி நடக்குது? ஏன்னா காம்போனன்ட்ஸு ஒரு குட்டியூண்டு சைஸுக்குள்ளே அதிகமான காம்போனன்ட்ஸு, அந்த காம்போனன்ட்ஸு பர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக அவ்வளவும் ஒன்றா இயங்கணும், அதில் ஒரு ஆர்கனைஸ்டு மெக்கானிசம் ஒர்க் ஆகணும். சப்போஸ் ஒன்று தப்பானா அம்புட்டும் தப்பாகும். இது எப்படின்னு கேட்டால் அரியர் விழுந்தால் அந்த பேப்பர் மட்டும் பாஸ் ஆகிறது கதை கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் ஆனதாண்டா நீ பாஸும் இல்லை மொத்தமாக. ஸ்லிம்மஸ்ட் வாட்ச் ஆன் யூனிவர்ஸ்னு அந்த டாக்குமெண்ட்ரியில் கூட காட்டுவாங்க, எட்ஜு கொண்டு வந்தான். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளு கண்ணாடியில் மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்லிம்மஸ்ட் வாட்ச் இந்த வேர்ல்டு தான். அப்போ அந்த ஸ்லிம்மஸ்ட் வாட்சுக்குள்ளே இவ்வளோ காம்பனன்ட்ஸ் எப்படி உள்ளே வைக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் தான் சுற்றுது, தலை சுற்றுது. ஸோ இது பர்ஃபெக்ஷன் பார்க்குறது தான் இதில் ரொம்ப சவாலான வேலை. இந்த கேரக்டர்லாம் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஒன்று ஒன்றா தான் பார்க்கணுமா? ஒன்று ஒன்றா பார்த்து எப்போயா பார்த்து முடிப்பேன்? சீக்கிரமாக பார்த்துக்குவீங்களா? ஆக்சுவலாக டைட்டனோட ப்ரொடக்ஷனில் அவங்கள எல்லா ஃபேக்ட்ரிஸையும் சேர்த்தா ஒரு நாளைக்கு 50,000 வாட்ச் வெளியில் போகுது. இந்த ஓசூர் பிளான்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து 12,000லேருந்து 13,000 வாட்ச் ஒரு நாளைக்கு. இந்த ஒவ்வொரு வாட்சுக்குள்ளேயும் 30 காம்போனண்ட்லேருந்து 65 காம்போனண்ட் வரைக்கும் இருக்குது. அது பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அதை முதல்ல உருவாக்கணும், அதுக்கப்புறம் அது அசம்பிளிக்கு போகணும், அதுக்கப்புறம் அது குவாலிட்டி செக்கு, அந்த குவாலிட்டி செக்கில் மிஸ்டேக் இருந்தால் அதை மறுபடியும் ரீஒர்க் பண்ணணும். ஓகே, வாட்ச் பெரிய மேட்ரு தான்ப்பா. ஒரு நிமிஷம் கூட ஒன்றா என்ன, ஒரு நிமிஷம் குறைச்சி ஒன்றா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இப்போ என் வாட்சில் வந்து நான் நொடிமுள்ள பார்க்குறேன், இதுக்கு பின்னால் ஒரு இன்ஜினியரிங், அவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் இருக்குது. இது வந்து இந்த மானிட்டரில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட்டு நான் நினச்சேன் ஏதோ ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்காங்க அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இங்கே மைக்ரோஸ்கோப் இருக்குல்ல, இந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சுருக்க ஐட்டம் தான் அங்கே தெரியுதாப்பா? எத்தனோண்டு ஐட்டம் பாருங்க, எவ்வளோ குட்டி உண்டதை எவ்வளோ டீட்டெயிலாக இது காட்டுது. இது எவ்வளோ சின்னது, இதோட சைஸ் என்ன? இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 620 மைக்ரான். ஹேர் வந்து 70 to 80. 70 to 80. அப்போ இது வந்து 620 மைக்ரான். இதை விட சின்ன பொருள் உண்டா? இருக்கு. அது எத்தனை? அப்போ லோவஸ்ட் மைக்ரான் எவ்வளோ? 415 மைக்ரான் சைஸ்லாம் காம்போனன்ட் இருக்கு. ஸோ எங்கள் டாலரன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது மேக்ஸிமம் லிமிட் மினிமம் லிமிட் அப்படின்னு. ஸோ இதோட டாலரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0+6 மைக்ரான். 0+6 மைக்ரான்ஸ்னா பேப்பரை வந்து ஹரிஜாண்டலாக ஸ்லைஸ் பண்ணால் 10 டைம்ஸ் ஸ்லைஸ் பண்ணால் 7 மைக்ரான் வரும். அதுதான் எங்களோட டாலரன்ஸ். எனக்கு இதெல்லாம் டாலரேட் பண்ண முடியாது. எப்படி மண்டை குழம்பாதா? எப்படி பண்ண முடியும் பொறுமையா? இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த அளவுக்கு ப்ரிசிஷன்னா, நம்ம ஒரு பேட்டரி போட்டோம்னா நமக்கு 1 year லைஃப் வரணும். ஸோ இதெல்லாம் அந்த அக்யூரேசியில் இருந்தால் தான் நெக்ஸ்ட் காம்பவுண்ட் போய் ரப் ஆகாது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். தென் வந்து நம்மளோட வாட்சோட திக்னஸ் வந்து பிலோ 1 mm 2 mm அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ நம்மளோட அக்யூரேசி லெவல் இதை விட இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணாதான் நமக்கு வாட்ச் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இதில் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து இட் பிளேஸ் a vital role. வாட்சுக்குள்ள ஃப்ரிக்ஷன் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் சரியாக இல்லைன்னா வாட்சினுடைய அந்த சுழற்சி இருக்கு இல்லையா, அது வந்து கம்மியாகும் பொழுது பேட்டரியினுடைய கன்சப்ஷன் அதிகமாகும். அப்போ ஃப்ரிக்ஷன் இல்லாம பண்றதுக்கு தான் இவ்வளவு வேலை. அந்த ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸுக்காக தான் இது பண்றோம். இப்போ கேமராமேன் தம்பி இங்க வாங்கல, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் நான் கவனிச்சேன். கரெக்டா இதை பண்ற ஒரு பேர் பாருங்க, கோபிநாத். யார் அந்த கோபிநாத்? எங்க இருக்காரு? வாங்க கோபிநாத், நீங்க தானா? என் பேர் வச்சிருக்கீங்களா நான் உங்க பேர் வச்சிருக்காரான்னு தெரியல. கரெக்டா இதுல உட்கார்றேன். உங்க பேரு? ஏஜ் எனக்கு போன வருஷம் 33. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. இது வந்து சப் அசம்பிளி யூனிட் இது பேரு. ஏன்னா நம்ம அங்கே குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தோம்ல, அந்த வாட்சுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற இடம். மேபி இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அதை ஒரு காம்போனண்ட்டாக மாற்றி அதை வந்து வாட்சுக்குள்ளே வைக்கிறாங்க. ஆக்சுவலாக எத்தனை படி நிலைகளை கிடக்குதுங்கிற வேற விஷயம். ஒரு வாட்ச் கைக்கு வர்றதுக்குனால எத்தனை மெஷினை கிடக்குது பாருங்க, எத்தனை மெஷினு, எத்தனை மனிதர்களை கடந்து இது கைக்கு வருது அப்படின்னு. இவ்வளோ காம்போனண்ட்டை செய்கிறதுக்கான மெஷின்ஸு, அதுக்கான நபர்கள், அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் செமி அசம்பிளி பண்ணுறதுக்கு ஒன்று, அப்புறம் அசம்பிளி பண்ணுறது, அதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் செக்கு, வாட்ச்சு ஸ்ட்ராப்பு, அதோட டிசைனு, இப்படி அவ்வளோ மெஷின்ஸையும் அவ்வளோ மனிதர்களையும் இது கடந்து வருது. இது பாருங்க, இது எடுத்து இந்த பாருங்க, இது எடுத்து இங்கே ஒன்று வருது குட்டியா, அதை எடுத்து அது அங்கே வைக்கிது. தலைவர் இவர் எடுத்து இப்போ அங்கே வைப்பாப்புல வச்சுட்டாப்லையா, இது ரெண்டையும் சேர்த்து அவர் ஒரு அமுக்க அமுக்கிறாப்புல 3 ஸ்டேஜ் டாப் 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 டாப்னு முடிச்சு விட்றாங்க. நம்ம இருக்கிறது வந்து மெயின் பிளேட் செய்கிற ஏரியா, இதான் பேஸ். ஆக்சுவலாக
இது மாதிரி வெவ்வேறு விதமான பிளேட்ஸ் இருக்குது. இது ஒரு பிளேட்டு, இதுதான் வாட்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் கீழே இருக்கும். இது மேலே தான் எல்லாத்தையும் செட் பண்ணுவாங்க. இது ஒரு மாடலு, இதெல்லாம் ரொம்ப தின்னா இருக்கக்கூடிய மாடலு. ஸோ வாட்சை பொறுத்து இந்த பிளேட் இருக்கும். இந்த பிளேட்டில் தான் ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க. அந்த கியர்ஸு, ஸ்மாலர் காம்போனன்ட்ஸு, ரன் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய மெக்கானிசம், பேட்டரியை பொசிஷன் பண்ணுறது, அதுக்கான ஹோல்ஸு, எல்லா டீட்டெயிலும் இருக்குது. அதிகபட்சம் ஒரு பிளேட்டில் 150 ஒர்க்கு நடக்குமா. கிட்டத்தட்ட ஒரு மதர் போர்டு மாதிரி வச்சுக்கலாம். அதனால தான் எல்லாத்தையும் சொருகுவாங்க அப்படின்னு. அதுக்கான மெஷினரி தான் பின்னால் இருக்குது. இப்போது டைட்டன் வாட்சஸ் செய்கிற அசம்பிளி யூனிட்டுக்குள்ளே போகிறோம். ரொம்ப முக்கியமான ஏரியா. இதுக்குள்ளே போகிறதுக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப நுட்பமான ப்ரிசிஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால சின்ன டஸ்ட்டு கூட ஒரு வாட்சோடைய தயாரிப்பை ஸ்டாப் பண்ணிடும், இல்லைன்னா அது பிரச்சனை ஆகிடுங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இது ஷூவில் கவர் போடுறாங்க. ஷூவே கவரு, அதுக்கு ஒரு கவர். இதுக்குள்ளே காலை வச்சு ஒரு மிதிச்சோம்னா இப்படி வந்து விடுகிறது. பரவாயில்லையா, நல்லா இருக்குல்ல அது, சிம்பிள். இதே மாதிரி ஷூ மாற்ற வசதி இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் போட்டு தான் நம்ம உள்ளே இப்போ அசம்பிளி யூனிட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ கேமராமேன் டீம்லாம் போடணுமே. ஆக்சுவலாக எல்லாம் ஏதோ ஆப்ரேஷனுக்கு போகிற டாக்டர்ஸ் மாதிரி பயங்கரமாக கோட்டுக்கிட்டு போட்டு நம்ம டெக்னிக்கல் டீம் நிற்கிது. பார்த்தீங்களா, ஐயனார்லாம் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு ஐம் சாரி, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டார். இதெல்லாம் உள்ள எம்ப்ளாயிஸ் உள்ளே போகிறாங்கல்ல, அவங்களெல்லாம் அப்படியே அந்த காற்றை அடித்து இருக்க தூசி எல்லாத்தையும் சக் பண்ணி எடுத்துருமா. காலையில் ஒரு ஷவர் பண்ணியாச்சு. இப்போ ஏர் ஷவர் போகிறோம். இதுதான் ஏர் ஷவர். இப்போ உள்ளே போனோன்னே இந்த பாருங்க, எல்லாம் இந்த ஹோல்ஸாக தெரியுதா பின்னால, இந்த இதெல்லாம் வந்து அப்படியே காற்று அடிக்கும். இதில் எல்லாம் இருக்குப்பா. ஆக்சுவலாக க்ளீனிங்கிறத விட வேர்வைக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இருக்க எல்லாத்தையும் இது க்ளீன் பண்ணிடுச்சு இப்போ. ஓகே, யவ்வா, திஸ் இஸ் அசம்பிளி யூனிட். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இதில் 95% இந்த அசம்பிளி யூனிட்டில் வந்து விமன். அதான் ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷல் திங். வெறும் 5% தான் ஆண்கள் இருக்காங்க. ஸோ 1-2 ஆண்கள் தான் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நுட்பமாக துல்லியமாக வேலை பார்க்கக்கூடிய செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஆரம்ப காலத்துலேயும் இந்த அசம்பிளியில் வந்து அதிகமான பெண்களை தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கவங்கள 30+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் மெஜாரிட்டி பீப்புளாக. இது என்னது, இந்த பைனாக்குலரில் என்னமோ பார்த்துட்டு இருக்கீங்க, மைக்ரோஸ்கோப்பா? இதில் என்ன பார்ப்பீங்க? இது என்ன, இதை கையிலேவா பண்ணுவீங்க அவ்வளோத்தையும்? ஆமாம் சார், கையிலையும் பண்ணுவோம், அங்கே மிஷின்லேயும் பண்ணுவோம். நான் பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம வாட்ச் அசம்பிள் பண்ணுறோம். அப்படியே ஷார்ப்பாக தெரியுது எல்லாம். இது வந்து வாட்சோட கீழ் பகுதியா? என்னது இது? பேட்டரி சார். அது கொடுங்க. இது டைட்டன் வாட்சா வேற வாட்சா? டைட்டன் தான் சார். இப்போ உங்களுக்குலாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? அப்படிலாம் இல்லைங்க சார். சும்மா சொல்லுங்க. டிஸ்கவுண்ட் உண்டுங்க சார். என்ன, உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்குலாம் தர மாட்டாங்களா? டிஸ்கவுண்ட் தான் சார் தருவாங்க. டிஸ்கவுண்ட் தான் தருவாங்க. எத்தனை % டிஸ்கவுண்ட் தருவாங்க? 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. எனக்கு வாங்கி தரீங்களா? கண்டிப்பாங்க சார். இப்போ ஹோட்டலில் எல்லாம் இருந்தால் மத்தியானம் சாப்பிட்டுக்கலாமாங்கல்ல, அது மாதிரி வாட்ச் கம்பெனியில் இருந்தால் ஒரு வாட்செல்லாம் எடுக்க முடியாது. எத்தனை வருஷமா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? 35 இயர்ஸ் சார். 35 வருஷமாவா? என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? இங்க +2 முடிச்சுட்டு இங்க வந்தாங்க சார் கேம்பஸ்ல. அதுக்கப்புறம் இங்க டிகிரி முடிச்சிருக்கோம். 35 வருஷமா? அப்போ எவ்வளோ வாட்ச் பண்ணியிருப்பீங்க நீங்கள், அசம்பிள் பண்ணியிருப்பீங்க? சார் கோடிக்கணக்கான வச்சுங்க சார். கோடிக்கணக்கான வாட்ச். எல்லா இடத்துலையும் பைனாக்குலராக இருக்கு. மைக்ரோஸ்கோப்பா, கரெக்ஷன்ஸ். இது மோட்டருங்க சார். மோட்டரா? இல்லைங்க, இது இத்திருண்டா இருக்கு, மோட்டருங்கிறீங்க. இதுதான் வாட்சை ஓட வைக்குது. ஆமா, வாட்ச் பேட்டரியா யூஸ் பண்ணிக்குவாங்க. இங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆயிலிங். ஆயிலிங்கா? இது இதில் ஆயில் இருக்கா? இல்ல இல்ல. இது தேங்காய் எண்ணெயா கல்லெண்ணெயா? என்ன ஆயில்னா இது? காம்பனன்ட் வைக்கிற இதுக்குன்னு உண்டான ஆயில். இதை வச்சா அது மேலே பேட்டரி ஒட்டிடுவீங்களா? அப்படியெல்லாம் ஓட்ட மாட்டோம், வைப்போம். எதுக்கு இந்த ஆயில்னு? மோட்டர் வந்து நல்லா ஓடும் சார். மோட்டரை ஓட வைக்கிறதுக்கு. எனக்கு ஒரே ஒரு குழப்பம் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லணும். என்ன அப்படின்னா, மோட்டரில் ஓடுற வாட்ச் ஒன்று ஆரம்ப காலத்துலலாம் டைட்டன் வர்றதுக்கு முன்னால் அதான் இருந்துச்சு இல்லையா? அதுக்கும் குவாட்ஸ், அதாவது பேட்டரியில் ஓடுற வாட்சுக்கும் பேசிக்காக என்ன டிஃபரன்ஸ்? பேட்டரியில ஓடுறது கீ கொடுக்க வேண்டியதில்லை, குவாட்ஸுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஆக்சுவலாக அதுனா வந்து நின்று போயிடும், நம்ம சாவி சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ இருக்க வாட்சஸ் இதுலேயுமே நம்ம வந்து கீ கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே பேட்டரியில் ஓடுறதுனால. இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து மெக்கானிக்கல், கீ சிஸ்டமும் கிடையாது, பேட்டரி சிஸ்டமும் கிடையாது, ஆட்டோமேட்டிக் வாட்ச். இப்போ ட்ரெண்ட் வந்து மெக்கானிக்கல் வாட்சஸ், அதாவது ஆட்டோமேட்டிக் வாட்சஸ். கீயும் கிடையாது, பேட்டரியும் கிடையாது. ஆக மொத்தம் அது வாட்சே கிடையாது. அது எப்படி கீயும் இல்லை பேட்டரியும் இல்லைன்னா எப்படி வாட்ச்? ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் இதில் வைண்ட் ஆகிடும். ஹேண்ட் மூவ் பண்ணுறதுலேயே வைண்டிங் ஆகிடும் உள்ள. அது எப்படி வைண்ட் ஆகும் எனக்கு புரியல.
இங்க பாருங்க இந்த பார்ட்ஸ்ல வந்து பைண்டிங் வந்து வச்சிருக்கேன். இங்க கை வந்து, அசைவிலே ஓடுமா? கை அசைவுல ஆட்டோமேட்டிக் பிரிட்ஜ் ஒன்று போடுவோம். அது ஆட்டோவா அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அதுல அந்த ஸ்ப்ரிங் வந்து வைண்ட் ஆயிக்கும். அதுல பேட்டரி இருக்காது அப்ப? பேட்டரியும் கிடையாது, நோ பேட்டரி. இது வந்து வாட்சோட பேக் பின்பக்கம் அது. இது எந்த வாட்ச்? எங்க இருக்கு இந்த வாட்ச்? இதுவா? சோ இது வந்து மைக்ரோஸ்கோப் அங்க பாக்குது, நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிறீங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதான் அந்த ஸ்லிம் வாட்சா? ஆனா எனக்கு என்னன்னா, உட்காருங்க. இந்த அசம்பிளி லைன்ல மட்டும் அவ்வளவு பேர் நல்லா பேசுறாங்களே, இது எப்படி? அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஃப்ரீயா பேசுறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த பக்கத்துல பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இங்க ஒர்க் விஷயமா நல்லாவே பேசுறோம். எல்லாமே நல்லா. நீங்க எத்தனை வருஷமா இங்க ஒர்க் பண்றீங்க? 38 சார். 38 இயர்ஸ். அப்பனா நீங்க அந்த பழைய ஆளுங்கெல்லாம் பார்த்துருப்பீங்களே. ஆமா சார். ஜர்ஜக் தேசாய் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பட் எல்லாருமே ஏங்க எல்லாரையும் நாங்க இதுல தாங்க பார்த்தோம். நாங்க வந்து அவங்க கூட இருந்திருக்கோம் சார். நீங்க வந்த புதுசுல எவ்வளவு பேர் வேலை பார்த்தாங்க? நாங்க வந்த புதுசுல ஒரு கம்மியா தான், ஒரு 500 அந்த இதுல தான். இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக் அசம்பிளி லைன் அப்படின்னு இங்கேயே கொண்டு வந்துட்டாலும் கூட மேன் அண்ட் டெக்னாலஜி டுகெதர் தான் வந்து இதில் ஒர்க் ஆகுது. பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா எல்லாமே இன்ஜினியரிங். ஆக்சுவலாக நம்ம போட்டிருக்க ஷூ கூட ஒரு இன்ஜினியரிங் தான். இப்படி பண்ணி இந்த சைஸில் இந்த லேஸு அந்த மாதிரிலாம் கணக்கு இருக்குல்ல. ஆனால் குட்டியூண்டு ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ள அவ்வளவு விஷயங்களை சேர்த்து பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தட் இஸ் வாட்ச் இஸ் ரியலி எக்ஸைட்டிங். அந்த இன்ஜினியரிங்காக தான் அந்த காசு. பரவாயில்லப்பா, ஏதோ பாவமாக 1-2 ஆண்களும் இருக்காங்க. இவ்வளோ லேடிஸ் உட்காந்துருக்காங்களே, இதுக்குள்ளே எப்படி பாவம்? நீங்கள் 95% லேடிஸ் தானே? வாயே திறக்க முடியாது உள்ள. எது பேசினாலும் தம்பி லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஆனால் சரி ஓகே 5000 லைன். இது ஆட்டோ லைன் பசங்க தான் மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். ஆட்டோ லைனுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அவங்க எல்லாம் மேனுவலாக பண்ணுவாங்க, மேக்ஸிமம் மிஷின் தான். மிஷின். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதில்? என்ன இது நான் செக் பண்ணுறது வந்து எல்லாம் செக் பண்ணிட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா. இன்ஸ்பெக்ஷன் உங்களோட. இந்த ஆட்டோமேட்டிவ் லைன்ல தான் அதிகமான பசங்க இருப்பீங்க. ஆமா, இந்த லைனும் இன்னொரு லைன் இருக்கும், அந்த பக்கம் ஒரு லைன் இருக்கும். அந்த 2 லைன் ஆட்டோ லைன். ஆயிலிங், மினிமம் வீல் ஆயிலரு, யோக் ஆயிலிங் என்னென்னமோ போட்டிருக்குப்பா, ஒன்றும் புரியல. ஆனால் ஏதோ சிம்பிளாக மணி என்ன அப்படின்னு பார்க்குறோம், ஸ்டைலிஷாக ஒரு வாட்ச் கட்டிட்டு சுற்றுறோம். ஆனால் இந்த வாட்ச் பில்ட் ஆகிற டெக்னாலஜி வந்து ரொம்ப நுட்பமானது. எஸ்பெஷலி அசம்பிளியில் வர்றப்ப தான் அந்த ப்ரெசிஷன் தெரியுது. ரொம்ப கவனமாக, ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப சுத்தமாக, அப்படி அவ்வளோ விஷயங்கள் அதில் பார்க்க வேண்டியது. எல்லாம் அப்படியே கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப பிரெயின் ஒர்க்கு. பார்க்கையில் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் பழகுனதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ப்ராக்டிஸாக இருக்கலாம். பட் ரொம்ப டஃப். 1 mm இது திக்னஸ். இது 1 mm அதோட சைஸு திக்னஸ். இந்த மெயின் பிளேட் அதுக்குள்ளே வச்சு நாங்கள் பண்ணுறோம். எப்படி அதை எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே. நான் எடுத்து பார்க்கவா? இது இது கை நடுங்குது. எங்க இதில் ஒத்த எப்படிங்க எடுக்கிறீங்க? சார் இப்படி பிடிக்கணும். சரி கொஞ்சம் கிட்ட அப்படி பிடிங்க சார். அது மேக்னெட் ஆனது ஒன்று மட்டும் எடுக்கணும். இது மாதிரி எத்தனை வைப்பீங்க ஒரு நாளைக்கு? சார் ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு 1000 to 1200 வரைக்கும் இந்த ஐட்டமே. இந்த ஐட்டம். அப்பா, இந்த பசங்களாம் இந்த கை விரல்ல இது என்னம்மா? இது கை விரல்ல ஒன்று போட்டிருக்கீங்க. ஃபிங்கர் ஸ்டாண்ட். எதுக்கு அது? அது ஸ்ட்ரெயின் படக்கூடாது மெயின் பிளேட்ல அப்படிங்கிறது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ டெக்னாலஜியில் சின்ன தூசு துரும்பு படாமல் பண்ணுற வாட்சை நம்மளாம் கழட்டி அப்படி வைக்கிறோம். இனிமேலும் அப்படி பத்திரமா வச்சுக்கணும். அந்த இன்ஜினியரிங் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காண்டியாவது அது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இதை பற்றி படிக்கிறப்போ இங்கே இருக்க ப்ரிசிஷன் டெக்னாலஜி, மிக துல்லியமான டெக்னாலஜிங்கிறது ஒரு மயிரிழையை விட நுணுக்கமான 70 மைக்ரான்ஸ் ஒரு மயிரிழை, அதை விட சின்ன காம்போனன்ட் இருக்கும் அப்படின்னாங்க. அது எனக்கு கிளியராக புரியல. ஆக்சுவலி ஒரு வாட்ச் நம்ம குவார்ட்ஸ் வாட்ச்னு எடுத்துக்கோங்களேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்ச் தான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மினிமம் 60 to 130 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதாவது மினிமமே 130 காம்போனன்ட் இந்த ஒத்த வாட்சுக்குள்ளே இருக்குது. ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கியர் ரேஷியோ தான். நினச்சி பாருங்க, பெரிய காரில் மோட்டர் எப்படி ரன் ஆகும், அதே வந்து சின்ன நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க. மினிமம் 5 to 10 மைக்ரான்ஸ் வேரியேஷன் ஆனால் கூட டைம் வேரியேஷன் வந்துடும். இப்போ டைம் வந்து இது ஜிபிஎஸ் டைம் 10:49 இருக்கா. ஒரு வீலில் ஒரு டீத் கம்மியாச்சுன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், ஒரு வீலில் ஒரு டீத் அதிகமாச்சுன்னா ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ அவ்வளோ ப்ரிசிஷனான காம்பனன்ட்ஸு எல்லாத்தையும் இங்கே ஃபைனலாக அசம்பிள் பண்ணிவிட்டு மினிமம் 2 daysலேருந்து 5 days ரன்னிங் கண்டிஷன் வைப்பாங்க. கரெக்டான டயத்துல ஓடுதான். ஆமா, ரன்னிங் கண்டிஷன் வச்சு இந்த சுத்தி பாத்தீங்கன்னா 10-15 இருக்கா. எவ்ரி டே அந்த இடத்துல இருக்கு டைனமிக் டெஸ்ட் சிமுலேஷன். வாட்ச் வந்து ஆட்கள் எப்படி மூவ் பண்ணுவாங்க, டயல் பொசிஷன், டயல் டவுன் பொசிஷன், கவுன் அப் பொசிஷன், எல்லா அங்க இருக்கு பாருங்க. அப்படியே நம்ம இங்க நிக்கிறோம். லெட்ஸ் கோ தேர். எப்படி எல்லாம் ஒரு ஆள் கையை அசப்பாப்ல இந்த பாருங்க இப்படி அசைக்கிறோம்ல,
இந்த மாதிரி எப்படிலாம் கையை அசப்பாப்ல அப்படிலாம் கணக்கு பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குது மேடம்? இப்போ அந்த வாட்ச் எல்லாமே இதுக்குள்ள லோடு பண்ணுவாங்க. ஓகே. இந்த லோட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டா 1 RPM அப்படியே மூவ் ஆகும். இது மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அவர் ஹேண்ட், மீன் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட் இருக்கு. ஆல் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது இப்போ செகண்ட் ஹேண்ட் டு மினரல் கிளாஸில் டச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, வாட்ச் ஸ்டாப் ஆகும். எல்லா டைரக்ஷன் வாட்ச் இப்படி வச்சாலும் வாட்ச் ரன் ஆகணும். அப்போது இப்படி ரொட்டேட் ஆகிட்டு அடுத்த நாள் மணி எடுத்துட்டு பார்ப்பாங்க. மார்னிங் 8:30க்கு வந்து இந்த மாதிரி வாட்ச் வச்சு பார்ப்பாங்க. சேம் டைமா இருந்துச்சுன்னா இது ஓவன் டெஸ்ட். என்னங்க மைக்ரோவேவ் மாதிரி சொல்றீங்க? ஆமா, இது 0 டிகிரி. அதாவது கோல்டு கண்டிஷன்ல கூட வாட்ச் ரன் ஆகணும், ஹாட் கண்டிஷன்ல ரன் ஆகணும். நம்ம ஊர்ல போனா கூட, காஷ்மீர்லனா கூட வாட்ச் ரன் ஆகணுமா? வெரி ஹாட்லயும் ரன் ஆகணும். அடுத்த நாள் மார்னிங் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் டைம் வேரியேஷன் பார்ப்பாங்க. இப்போ இந்த டெஸ்டிங்ல வந்து அந்த வாட்ச்ல இதா இருந்தா அது ரிஜெக்டட் பீஸ் ஆயிடும். அதை எடுத்துட்டு இப்படி வச்சு பார்த்துட்டு வித் ஜிபிஎஸ் டைம் பார்க்கறாங்களா, 10:54 இல்லனா இட் இஸ் ரிஜெக்டட். அப்படி எவ்வளவு வாட்ச் வந்து எல்லாம் பண்ணி ரிஜெக்ட் ஆகும் சார்? இட் இஸ் அரௌண்ட் 0.2% to 0.3% ரிஜெக்ட் ஆகும். அவ்வளவுதான். ஆமா. ஏன்னா பக்கா டெக்னாலஜி இருக்கனால. ஆமாமா. ஒவ்வொரு அதுதான் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் டே, இது செகண்ட் டே, இன்னொரு நாள் டயல் டவுன், டயல் அப். இது அல்ட்ரா ஸ்லிம் தின்னஸ்ட் வாட்ச். 5 நாள் ரன்னிங் டெஸ்ட் பண்ணுவோம். மெக்கானிக்கல் 6 நாள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் இப்போ ஓகேனா ஸ்ட்ராப்பிங், ஃபைனலாக ஸ்ட்ராப்பிங் பண்ணுவாங்க. ஃபைனலாக அந்த வாட்ச் ஃபேக்டரி விட்டு வெளியில் வர எத்தனை நாள் ஆகும் ஒரு வாட்சுக்கு? ஒரு வாட்ச், அதாவது மூவ்மெண்ட் வாட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபைனல் வரைக்கும் மினிமம் 10 to 12 days ஆகும். இதெல்லாம் வாட்ச் மட்டும். மூவ்மெண்ட் மட்டும் வரக்கு மினிமம் 5 days to 7 days ஆகும். அதுக்கப்புறம் தான் டெஸ்டிங் எல்லாம் முடிச்சு வெளில வருது. ஓகே. ஒரு ஃபியூச்சரில் ஒரு வாட்ச் டெக்னாலஜி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போவே டைட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜியோட இப்போலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஏஐ இன்கார்பரேஷன். இது வந்து எட்ஜ் வாட்ச்சு, இதை கொண்டாந்து இதில் வச்சிடுறாங்க. இப்போ எல்லாம் ஒரே டைமாக இருக்காதுன்னு எடுத்து பார்க்கணும்ல, அந்த வேலை இப்போ கிடையாது. இதில் பார்த்துட்றாங்க. இத்தனை வாட்சில் எல்லாமே ஒரே டைம் ஓடுது. ஆமாம். ஆனால் இதெல்லாம் ஒன்று 10:54 இருக்குது. அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 minute அந்த ஜம்ப் ஆகிற டைம் வேரியேஷன் ஆகும். அதான் நான் சொன்னல, 5 நாள்னால இது நாளைக்கு பார்த்தாலும் அதே 10:54 தான் இருக்கும். அவ்வளோதான். அதாவது இது வந்து 10:54, நாளைக்கு இது 10:54 இருக்கும். ஆமாம், 11 இருக்கும். ஆனால் சம்பந்தமில்லாத டைம் 1 hour வேரியேஷன் இருக்கு. அப்போ இது அவுட். ஆமாம். இந்த ரிஜெக்டட் வாட்ச் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் ரிப்பேர்ல கொடுத்துட்டு உள்ள என்ன பிரச்சனை எங்கள்கிட்ட கொடுக்கலாம்ல, அங்கே இருப்பாங்க. அதை எப்படி சரி பண்ண முடியும்? அது இமீடியட்டா உள்ள பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு டீத் ஒரு டேமேஜ் ஆனா கூட டைம் வேரியேஷன் வரும். இதுதான் அந்த எந்த வீல்னு பார்த்து அந்த மாஸ்டர் டெக்னீஷியன் இருப்பாங்க, அவங்க மாடிஃபை பண்ணுவாங்க. ஓகே. சோ இது மாதிரி என்னென்னதுலலாம் இப்ப ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க? சார், திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் a ரெக்கார்ட் பிரேக். இது பாத்தீங்கன்னா 80% ப்ரொடக்டிவிட்டி. இப்படி வச்சு எடுத்தோன்னே வித்தின் 2 secondsல இது சொல்லிடும். இந்த கேமராவோட பார்வைக்குள்ள அந்த வாட்ச் அப்படி கொண்டாந்து வச்சுட்டோம்னா எல்லாம் என்னென்ன டைம்ல இருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு பயங்கரமான கேள்வி கேட்க போறேன். உலகம் முழுக்க வாட்சை காட்டுறப்ப 10:10 காட்டுறாங்களே, ஏன் 10:10 பொசிஷன்ல அந்த என்டையர் ஃபேஸும் தெரியும். ஆக்சுவலி ஒரு அழகா இருக்கும். இந்த மாதிரி பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆல் ஆஸ்தெட்டிக்கா நல்லா இருக்கும். அப்படி அந்த 10:10 தான் வேர்ல்டு முழுக்க வைக்கிறாங்க. ஆக்சுவலா அதுல நிறைய இது இருக்க மாதிரி இருக்கு. பட் டெக்னிக்கலா என்னங்கற பொதுவா லுக் வந்து நல்லா இருக்கும்ல. ஓகே, சூப்பர். இது என்ன வாட்ச்? இது புதுசா? இது அல்ட்ரா ஸ்லிம் வாட்ச் சார், புது வாட்ச். எவ்வளவு இது? இட் இஸ் வேரிங் ஃப்ரம் 20,000 to இப்போ வந்து ஜல்சா வாட்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க, 40 lakhs ஒரு வாட்ச். நீங்களே வச்சுங்க. இதெல்லாம் எவ்வளோ? அதெல்லாம் 20,000. நீங்களே வச்சுங்க. ஏங்க சார், 25,000 எல்லா வாட்ச்லயும் ஒரு டைம் தானே ஓடுது. இது யாராவது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சார், பிராண்டட் என்ன பிராண்டை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? நீங்க மட்டும் 10, 12ன்னு காட்டுவீங்களா? 1,500 ரூபாய்க்கு வாட்ச் வச்சிருக்கீங்களா? அப்புறம் இதுக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் சார், பிரீமியம் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்க சார், அதோட எல்லா வாட்ச்லயும் ஒரு டைம் தானே காட்டுது. இந்த மாதிரி ஹை எண்ட் வாட்ச்க்குலாம் டயத்தை சுத்தி விட்டுறணும். அப்படி பண்ண முடியாது. 24 hours தானே சார் டைம். உங்களுக்கு ஷர்ட் கேட்கும் 5,000க்கு கிடைக்கும். அப்புறம் இதுக்கு நீங்க பிராண்டா போடுறீங்க. மாட்னாடா மானஸ்த. அதான் கேட்குறேன். அதாவது இவ்வளோ விலை வைக்கிறதுக்கு உண்டான இன்ஜினியரிங் அப்போ அதுக்குள்ளே இருக்கும். அதை விட்டு என்னென்ன மெட்டீரியலும் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, எல்லாமே. அந்த நுவான்சஸ்க்கு அந்த கலைப்படைப்பு அப்படிங்கிறதுனால அந்த காசு. 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் என்ன தப்பு அப்படிங்கிறோம். ஆனால் நீங்கள் லேட்டாக வரக்கூடாது, உங்களுக்கு சரியான நேரத்தை நீங்கள் வரணுதுக்கு சரியான நேரத்தை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தொழில்நுட்பமும் மனிதர்களும் அவ்வளோ அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து ரீஇமேஜின் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற டைட்டனுடைய ஒரு ஃபியூச்சர் மேனுஃபேக்சரிங் மாடல் அவங்க இப்போவே கொண்டு வராங்க. அடுத்த 5 வருஷத்தில் இந்த டெக்னாலஜிலாம் எங்கே போகும் அப்படின்னு. இதெல்லாம் ரோபோஸ்.
பூரா பயபிளை அவங்களே எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அதாவது திரும்ப திரும்ப செய்யும் வேலைகளை ரோபோக்கள் கையில் கொடுத்துருக்காங்க. டைட்டனோட ஃபிலாசபி என்ன அப்படின்னா, மனிதர்கள் அதிகம் பயன்படுத்தணும், ஆனால் தொழில்நுட்பத்தின் வழியாக அவர்களுடைய திறனை சக்தி வாய்ந்ததாக மாற்றணும். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு கம்பெனிக்கான குவாலிட்டின்னு சொல்லலாம். மனிதர்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வரக்கூடாது. பேரலாக மென் இன் லூப் அப்படிங்கிறதையும் தாண்டி மனிதர்கள் டெக்னாலஜி இவங்க 2 பேர் சேர்றப்போ மனிதர்களுடைய ஆற்றல் இன்னமும் சக்தி வாய்ந்ததாக மாறும், நேரம் குறையும், அவங்க இன்னமும் டெக்னிக்கலாக மாறுவாங்க அப்படிங்கிறதா. இப்போ இதெல்லாம் சில நேரம் ஏதாவது சொதப்புச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பட்டான்னு ஒரு தலையடிப்பீங்களா? இல்லைங்க சார், நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். இப்போ வாட்ச் ஓடுது, அப்போ வீல் இருக்கு, சின்ன முள்ளுக்கு வீலு, டேக்கு வீலு, 24 ஹவர்ஸ்க்கு வீலு, நொடி முள்ளு எல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு ஹை எண்டு வாட்ச், அதான் ஹை கேலிபர் இருக்க வாட்ச்னு வச்சுப்போம். அந்த வாட்சில் எவ்வளோ வீல் இருக்கும்? வீல் மட்டும் ஒரு 20 to 20 வீல் கிட்ட வருமா? ஆமாங்க சார். கிட்டத்தட்ட இது இந்த ரோட்ல சரக்கு ஏற்றிட்டு பெரிய வண்டி போகும்ல, 18 வீலு, அது மாதிரி ரொம்ப அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது தான் கேலிபர்னு சொல்றீங்க இல்லையா, அதிக ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய வாட்சில் அதிகபட்சமாக 18லேருந்து 20 வீல் இருக்குமா. இது என்னது முன்னே போயிட்டு வருது? ஓகே. ஸோ இது ஒன்று டைட்டனில் வந்து 2 முக்கியமான விஷயம் பண்ணாங்க. அதில் ஒன்று வந்து பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுத்தது. அதுக்கு 2 ரீசன் இருக்குது. விமனுக்கு வந்து அந்த வாய்ப்புகளை கொடுக்கணும்னு ட்ரெயின் பண்ணாங்க. எப்போ 86, 87லாம் ஜர்ஜக் தேசாய் வந்து பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லாம் போய் ஆள் கூட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட் இன் இந்தியா டைட்டன் ஸ்டோரி பார்த்தோம்னா அதில் அதெல்லாம் காட்டுவாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கவங்க அவங்களுக்குலாமே வந்து வேலை வாய்ப்பு நிறைய இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து டாட்டாவோடதுங்கிறது ஒன்று, 2வது கவர்மெண்ட் டிக்கோ சேர்ந்துருக்கு அப்படிங்கிற 2 காம்பனண்ட், 3வது இந்த கம்பெனியோட கல்ச்சர். ஸோ அது வந்து இங்கே அந்த ஆவரேஜ் பார்ப்பாங்க. எத்தனை பர்சன்டேஜ் பீப்புள் இந்த மாதிரியானவங்க எவ்வளோ பேர் இங்கே 5% ஆஃப் ஓவராலில் வந்து 5% வந்து ஸ்பெஷல் பீப்புள் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி விமன் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க? 33%, 35%. ஓகே, 35% பேர் விமன், பட் இங்கே 95% பேர். ஓகே, சூப்பர். ஆட்டோமேஷன் ஓகே. எத்தனை வருஷமா ஒர்க் பண்றாருன்னு கேளுங்க. 35 வருஷமா 35 வருஷமா ஒர்க் பண்றாருங்க. ஆக்சுவலாக வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கவங்க வாய்ப்பு கொடுத்தா இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு இருக்கிறது அல்லது கொஞ்சம் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கவங்களும் பெரிய எக்ஸ்பர்ட் ஆக முடியும், அவங்களுக்கான வாழ்க்கை ஆதாரத்தை அவங்களே உருவாக்கிக்க முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 35 இயர்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ யோசிச்சு பாருங்க, ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி. சூப்பர்ண்ணே. இது ஸ்டாப்பிங் பண்ணுற ஏரியா, இங்கே தான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இங்கே விஷுவலி சேலஞ்சு ஒர்க் பண்ணுறாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன தெரியுமா உங்களுக்கு? எவ்ரி வீக் உங்களை தான் பார்க்குறேன். ஓகே. இவங்க கொஞ்சம் விஷுவலி சேலஞ்ச். ஸோ அவங்களுக்கு என்ன வேலை பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? இதில் பேக்கிங்கா? நான் இங்கே பேக்கிங் பண்ணுவேன், அப்புறமா டைம் செட்டிங், இந்த இதெல்லாம் ஸ்பேசர் பண்ணுறது, இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்காதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிகாஸ் எங்களோட இதை பொறுத்து, விஷுவலை பொறுத்து எங்களுக்கு இங்கே ஒர்க் அதுக்கேற்ற மாதிரியான கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணுறீங்க இங்கே? நான் ஃப்ரம் 88லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 88லேருந்தா? ஆமாம். நீங்கள் இப்போ அவர் பாஸ்கர் பட்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேனே. ஓகே. அவர் சர்ஜக் தேசாய் எல்லாரையும் பார்த்துருக்கீங்க. அவர் தேசாயெல்லாம் என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? தேசாயெல்லாம் சார்ந்த கூடும், அவங்களுக்கு எங்களை ஒரு அப்பா மாதிரி. ஓகே. அந்த லெவலில் அவரை நாங்கள் வச்சுருக்கோம். ரகு வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ரகு. ஸோ பேக்கேஜிங்கில் இருக்கீங்க நீங்கள், உட்காருங்க. ஸோ இவர் வந்து இந்த ஸ்ட்ராப்பு எல்லாத்தையும் பேக் பண்ணுற வேலை எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? 38 வருஷம் ஒர்க் பண்ணுறேன் சார். 38 வருஷம்? ஆமாம், வரக்கூடிய செப்டம்பரில் ரிட்டையர் ஸ்டேஜ். ஓகே. அப்போ 38னா கிட்டத்தட்ட கம்பெனி ஆரம்பித்த புதுசில் வந்த ஒரு 87 அது மாதிரியா? 88. ஸோ இந்த மாதிரியான நுட்பமான ப்ரெசிஷன் டெக்னாலஜி இருக்க ஒரு இடத்துல இவங்களுக்கு என்ன வேலை கொடுக்க முடியுமோ அந்த வேலையை கொடுத்து அவரை நம்பிக்கையான ஒரு மனிதராக மாற்றி 38 வருஷமாக அவர் இங்கே வேலை பார்த்துட்ருக்காரு. இஸ் ஆன் இஸ் ஓன் நவ். ஸோ வாய்ப்புகள் கொடுப்பது தான் முக்கியமே ஒழிய நம்ம வருத்தத்தை மட்டும் தெரிவிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் டிபி வைக்கிறது விட ரொம்ப முக்கியம் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள்டுக்கு நம்ம என்ன சான்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ தூரம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஹவு மச் வி ரெக்கக்னைஸ் த மேட்டர்ஸ் மோர் தென் ஹவு வி ஃபீல்.
வாட்ச் தருவீங்களா மாட்டீங்களா? இல்லைன்னா எந்த வாட்ச் போடுவீங்க? சும்மா தர மாட்டோம் சார், காசுக்கு வேணா வாங்கி அதுதானே நாங்களே ஷோரூம் வெளியில இருக்குது. அதுக்கு தேவையானது நீங்க வாங்கிட்டு எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் 10% தருவீங்க. அதுக்கு நாங்க ஊர்ல போனா ஆடி மாசத்துல ஆஃபர் போடுவாங்க, அப்பயே எடுத்துக்குவோம். இங்க கூட ஆஃபர் இது என்ன வாட்ச்? இதுவும் டைட்டன் தாங்க சார். எனக்கு மட்டும் வாட்ச் கிஃப்டா கொடுக்கல, இந்த வாட்சை வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. வாங்கிட்டு போங்க சார். ஆமா. ஃபுட் எல்லாம் இங்க ரொம்ப கம்மி தானே? ஆமா சார். எவ்வளோ? ரொம்ப மினிமம் சார். அது ரொம்ப மினிமம்னா பிரேக்ஃபாஸ்ட் 1 ரூபியா? லஞ்ச் 2 rupees. பிரேக்ஃபாஸ்ட் 1 ரூபாயா, லஞ்ச் 2 ரூபாயா? ஒரு லெகசியை பில்ட் பண்ணியிருக்க கம்பெனிஸ் எல்லாத்துக்கு பின்னாலே ஒரு பொதுவான பிரின்சிபல் இருக்கு. அது என்னன்னா பிலீவ் இன் பீப்புள், மனிதர்களை நம்புவது. இப்போ டைட்டனுடைய கல்ச்சர்லேயே நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வெளிநாட்டில் நீங்கள் இறக்குமதி பண்ணலை, ட்ரைனிங்க்கு மட்டும்தான் சுவிஸ்லேயே இந்த ஆளை கொண்டாந்தாங்க. அவங்க தே ஸ்ட்ராங்லி பிலீவ் நம்ம லோக்கல் பீப்புளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணோம்னா அவங்களால இதை உருவாக்க முடியும். மனிதர்களுக்கு தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்குறது. எம்ப்ளாயியை வந்து ஒரு கம்பெனியுடைய பார்ட்டாக உணர வைக்கிறது ஜிம்மிக்ஸில் பண்ண முடியாது. அது வந்து நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, என் கம்பெனின்னு நீ ஃபீல் பண்ணுன்னு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, அப்புறப்போ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வழியால் அதை முழுசாக செஞ்சிட முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. அது ஒரு வகையில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். பட் ரியாலிட்டியில் என்னென்னா அந்த எம்ப்ளாயீஸை அந்த கம்பெனி தன்னுடைய பார்ட்டாக பார்க்குதா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியம். டூயிங் பிஸ்னஸ் இஸ் ஈஸி, பில்டிங் அ பிராண்ட் இஸ் அ டஃப் திங். பிராண்டை பில்ட் பண்ணுறதுங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்ஸில், சேல்ஸில், மார்க்கெட்டிங்கில், ப்ரொடக்ஷன் மெக்கானிசத்தில், ப்ரிசிஷனில் மட்டும் நடந்துடாது. அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய சின்சியாரிட்டி, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அவங்களுடைய இமோஷன், இது எல்லாம் சேர்ந்து தான் பிராண்ட் உருவாகுது. என்ன சொல்லப்போனால் அந்த பிராண்டை பயன்படுத்துகிற ஒருத்தருக்கு அந்த பிராண்டு மேலே என்ன பாண்டிங் இருக்குது, அதை வச்சு தான் அந்த பிராண்டு பில்ட் ஆகும். ஸோ பிராண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அ கால்குலேஷன்ஸ், இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கால்குலேஷன்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். இது ரெண்டும் பில்ட் ஆகிறப்ப தான் வந்து அது ஒரு சிறந்த பிராண்டாக மாறும். அந்த பிராண்டை தான் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் காலங்கடந்து அந்த பிராண்டு நிற்கும். நீங்கள் வந்து அந்த பேர் காதில் விழுந்தாலே ஏதோ ஒரு சின்ன இமோஷனல் கனெக்ட் அதோடு இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட உரையாட்டிகிட்டே நினைக்கிறேன். கேமரா லெஃப்ட்டில் திருப்புங்க. இவன் என்ன ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கான்னு கூட்டிட்டாங்க. இங்கே பாருங்க, இங்கே என்ன பேச்சு போட்டியா நடத்துகிறாங்க, இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க. பேச நல்லா இருக்கா? ஒரு வாட்ச் கொடுக்க மாட்டீங்க, நாங்கள் மட்டும் ஸ்பீச் கொடுக்குறோமா? எனக்கு வாட்ச் கொடுக்கலப்பா அவங்க கம்பெனியில். ஆனால் இங்கே இருக்க மென்னெல்லாம் அப்படியே பயந்த மணிக்கே இருக்காங்க. இந்த கூட்டத்துக்குள்ள எப்படி கஷ்டம்தான், பயமாக தான் இருக்கு. பயமாக தான் சார். பயமாக இருக்கு, சொல்லவே பயமாக இருக்கா? இவ்வளோ லேடிஸ் மத்தியில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் சார். அப்போ யோசிச்சு பாருங்களேன், 1980 80 மாதிரி காலகட்டத்தில் நம்ம டைட்டன் விடுங்க, பொதுவாக எப்படி இருந்துச்சு உலகம் அப்படின்னா ஒரு 50 ஆம்பளைங்க இருப்பாங்க, 2 லேடிஸ் தான் இருப்பாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு பாங்க பாருங்க. இப்போ தெரியுதுல்ல. உங்களுக்காக ஒரே ஒரு கவிதைங்களா? பிரம்மன் படைப்பில் ஒரு வெற்றிடம், இறைவன் படைப்பில் நீர் ஒரு அற்புதம். தேங்க்யூ, நன்றி, பாய், see you. யா, இது என்ன, இதெல்லாம் சுத்திட்டு இருக்குது, என்ன பண்ணுது இது, என்ன ஆயிட்டு? அது That's actually the dynamic testing sir. அது ஆனா இதே மாதிரி தான் அங்க ஒரு பெரிய மிஷின்ல வச்சு சுத்துறாங்களே, அதே மாதிரி 100%. எஸ், அசெம்பிளில பாத்திருப்பீங்க இதே மாதிரி ஒண்ணு. தட் இஸ் ஃபார் 100% செக். இது லேப் ஸ்கேல்ல பண்றது. இட் இஸ் டு குவாலிஃபை தி மூவ்மெண்ட். இதெல்லாம் இந்த மார்க்கெட்டுக்கு வரல. இது டைவர்ஸ் வாட்ச் ஆல்ரெடி மார்க்கெட் போயிடுச்சு, 0 hour அப்படின்னு சொல்லுவோம். இது நியூ காம்ப்ளிகேஷன் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் வரல. இது புதுசு, ரொம்ப புதுசு. இன்னும் வரல, டெஸ்டிங்ல இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா பாக்க அதான் இது பாத்தீங்கன்னா புஷ் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த புஷ் பட்டன் வந்து ஆக்டிவேட் பண்ணோம். 3000 சைக்கிள்ஸ் இதை ரன் பண்ணுவோம். ஸோ தட் ஆஃப்டர் தட் ஆல்சோ இந்த வாட்ச் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். கேஸ் அண்ட் ஸ்ட்ராப் ஜாயிண்ட்டை வந்து செக் பண்ணுற டெஸ்ட் இது. இதுவும் வந்து 3000 சைக்கிள்ஸ். இதுவும் 3000 சைக்கிள்ஸ் 5 kg லோடில் நடக்கும். இது வந்து நம்ம ஜோல்ட்டிங் டெஸ்ட். இது பின் லூஸ் ஆகக்கூடாது ஈவன் ஆஃப்டர் ஜோல்ட்டிங். எந்த ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை குவாலிஃபை பண்ணிடுவோம். இதே ஸ்டாண்டர்டில் பண்ணிட்டு ஓகே ஆனதுன்னா அந்த வாட்ச் ஆர் ஸ்ட்ராப் இஸ் குவாலிஃபைட் ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன் அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் மாஸ் ப்ரொடக்ஷன்ல இங்க எல்லாமே வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை செக் பண்ணி அப்ரூவ் பண்ற இடம். ஐசோட் இம்பாக்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம 1 மீட்டர் ஒரு வாட்சை கையில வேர் பண்றப்ப சடனா விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, டிராப் ஆச்சுன்னா வாட்ச் ஷுட் நாட் ஃபீல் இல்லையா. இந்த கண்டிஷனை சிமுலேட் பண்றதுக்கு ISO 1413 இந்த ஸ்டாண்டர்ட் வந்து சொல்லுது. இந்த மாதிரி 130 டிகிரில வச்சுட்டு சடன் ரிலீஸ் ஆஃப் ஹேமர் அடிச்சதுன்னா அடிங்கண்ணா, இது அடிக்குமா போய் டாப்னு அடிச்சு விடும். அடிச்சா ஒன்றும் ஆகக்கூடாது. வாட்ச் வந்து ஷுட் ஃபங்க்ஷன்.
ஏன் இந்த ஸ்கெலிட்டன் மேலே தெரியுற மாதிரியான வாட்சஸ்க்கு ஒரு பெரிய மவுஸ் இருக்குது, என்ன ஐடியா? மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இன்ட்ரிகேட் மெக்கானிசம். வாட்சுங்கிறதே ஒரு சின்ன சின்ன மினியேச்சர் காம்பனன்ட்ஸ் ஒன்னோட ஒன்று சுற்றிக்கிட்டு ஹவ் இட் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்டு. அதை போட்டு டயல் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஓப்பன் அவுட் கொடுக்குறப்ப பீப்புள் would be able to see the watch ப்ராப்பர்லி. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் வாட்சை வந்து பார்க்குறப்ப அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்டாக தோணும். ஸோ ஆக்சுவலாக வாட்ச் அணிகிறவங்களில் 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒன்று இருக்கேன்னு போட்டுக்கிறவங்க என்ன மாதிரி, இல்லைன்னா இப்போ இது 2வது வந்து ரொம்ப பெரிய ரகம், இல்லைன்னா வாட்செல்லாம் கையில் கட்டிக்கிட்டு செல்ஃபோனில் எடுத்து டைம் பார்க்குறது 2வது ரகம். 3வது கேட்டகரி தான் வாட்சை ரசிக்கிறவங்க, அதோட இன்ஜினியரிங்கை, அதோட நுவான்சஸை, டிசைனை, அப்புறம் வந்து அந்த ஓல்டு வாட்சஸை கலெக்ட் பண்ணுறது, இவங்கெல்லாம் அந்த கல்ட்டுக்குள்ளே வருவாங்க. அவங்களுக்கு அதோட இன்ஜினியரிங் மேலே பெரிய காதல் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு இதோட இன்ஜினியரிங் மேலே பெரிய அப்சஷன் இருந்ததில்லை. பட் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்த பிறகு இவ்வளவு வேலை நடக்குது. அதனால இந்த ஓவரால் vlog முழுக்க நான் சொல்லிகிட்டே இருக்குது, இதுக்குள்ளே இவ்வளோ காம்பனண்ட் இருக்குது, ஒரு ஸ்மாலர் சைஸ் ஆஃப் இதுக்குள்ளே இவ்வளோ வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான வாட்சஸ் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும் பெரும்பாலும். எந்த பிராண்டில் நீங்கள் போனீங்கனாலும் இதோடைய இன்ஜினியரிங் வெளியில் தெரிகிற மாதிரி, இந்த காம்பனண்ட்ஸ்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணக்கூடிய வாட்சஸை பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் லவர்ஸ் அதை போய் எடுப்பாங்க. ஏன்னா அது மேலே அவங்களுக்கு ஒரு அதோட ஏஸ்தட்டிக்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அந்த டிசைனை வேலிடேட் பண்ணுறது, அதாவது எல்லாத்தையும் வச்சு மூடி மேலே ஒரு சூப்பரான டிசைன் பண்ணுறது, வேறு ஒரு மாதிரியான கேப் கொண்டு வர்றது ஒரு மாடல்னால் உள்ளே இருக்க இன்ஜினியரிங்கை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாற்றுறது இருக்குல்ல. ஸோ அதனால தான் இந்த வாட்சஸ் விலை கூடவும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து வாட்ச் லவர்ஸ் இந்த மாதிரியான வாட்செல்லாம் தேடி தேடி வாங்குவாங்க. டைட்டன் வந்து வருஷத்துக்கு 1,60,00,000 வாட்சஸை விற்கிறாங்க. வாட்ச் வழியாக மட்டும் அவங்களுடைய ரெவென்யூ என்பது 6,500 கோடி. உலகம் முழுக்க விற்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து வெளிநாட்டு வாட்சுகள் மட்டும் கள்ள மார்க்கெட்டில் விற்ற நாட்டில் நம்ம வாட்ச் உலகம் முழுக்க இன்றைக்கி போகுது அப்படின்னா அதுக்கு டைட்டன் மிக முக்கியமான ஒரு காரணம். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எப்படி இவ்வளோ பெரிய மார்க்கெட் ஷேரை இவங்க பிடிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ப்ராடக்ட்னா என்ன, ஒரு பிராண்டுனா என்னங்கிறது பற்றின ஒரு கிளாரிட்டி இவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த டைட்டனை உருவாக்குனவங்கள்ட்டே வந்துருச்சு. ஒரு பொருள் வெறும் பொருளாக இருக்கிற வரைக்கும் அது ஜஸ்ட் பொருள் தான். ஆனால் அது எப்போ இமோஷனாக மாறுதோ அப்போ தான் அது பிராண்டாகவும் மாறுது, மக்கள்கிட்ட ஒரு நெருக்கத்தை உண்டாக்குச்சு. ஆக்சுவலாக டைட்டன் வந்து இமோஷனாக அதை மாற்றினாங்க. வாட்சுங்கிறது ஒரு யூட்டிலிட்டி அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு பயன்பாட்டுக்கான பொருள், டைம் பார்க்குறதுக்கான ஒரு ஐட்டம் அப்படிங்கிறத தாண்டி வாட்சுங்கிறது ஒரு ஸ்டைல் அப்படின்னு மாற்றினாங்க. தனக்கான ஒரு மார்க்கெட்டை அவங்க க்ரியேட் பண்ணாங்க. அதனால அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட்சஸே பெருசாக க்ளோஸ்அப்பில் காட்ட மாட்டாங்க. அப்போல்லாம் ஆரம்பத்தில் அந்த காலத்துலலாம் ஒரு டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ஒரு குடும்பம் இருக்கும், பரிசளிக்கிறது, திருமணம், இந்த மாதிரி மொமெண்ட்ஸாக காட்டுவாங்க. உங்கள் வாழ்க்கையுடைய எல்லா முக்கியமான மொமெண்ட்லையும் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இமோஷன் அவங்க க்ரியேட் பண்ணாங்க. ஒன்ஸ் தே see the watches, the best moment வந்து அவங்களுக்கு ரீகால் ஆகும். அதுதான் அவங்க கரெக்டாக நெயில் பண்ண செம்மையான இடம். ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது அதுதான். இட் இஸ் நாட் அ ப்ராடக்ட், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு வச்சுட்டாங்க. கையில் கட்டியிருக்க வாட்சை பார்த்து மணி என்னன்னு கேட்ட இடத்துல என்ன வாட்ச்னு கேட்க வச்சது தான் டைட்டனோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்காக தான் அடுத்தடுத்து லெவல்ஸ் வந்தாங்க. கவனிக்க வேண்டிய 2வது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுனா, ஒரு கம்பெனி வீக்காக இருக்கப்போ ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது வேறு, ஆனால் கம்பெனி நல்லா இருக்கப்போ ரிஸ்க் எடுக்கணும். கம்பெனி வயசாகாமல் பார்த்துக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ தான் நீங்கள் இவ்வளோ பெரிய லாங் லெகசியை பில்ட் பண்ண முடியும். நம்ம கம்பெனியை வயசாகாமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா, நீங்கள் நல்ல உச்சத்தில் இருக்கும்போதே அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்னங்கிறத பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். பெரியவங்க வாட்ச் கட்டுறாங்களா, ஃபாஸ்ட்ராக் இளைஞர்களை டார்கெட் பண்ணு, அதுக்கான ஸ்போர்ட்ஸ் வாட்சஸை க்ரியேட் பண்ணு, இந்த மாதிரி அடுத்துன்னு வெவ்வேறு விதமாக போனாங்க. அடுத்தது கம்பெனியை உயிர்ப்போட வச்சுருக்குது, வயசாகாமல் பார்த்துக்கிறதுனா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் அதோடு சேர்த்து க்ரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இவங்களுடைய ஒட்டுமொத்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 3.2 லட்சம் கோடி. அதில் வாட்ச் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான். இவங்களுடைய கோல்டு வழியாக தான் இவங்களுக்கு 90% பிஸ்னஸ் நடக்குது. ஆனால் வாட்ச்னா அதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை டச் பண்ணாங்க. ஸோ இதை மொமெண்ட்ஸாக மாற்றினாங்க. ஸோ வாட்சுங்கிறது ஒரு மணி பார்க்கக்கூடிய கருவிங்கிறத தாண்டி ஒரு முதல் சம்பாத்தியத்தில் அப்பாவுக்கு வாங்குகிற பரிசு, தங்கைக்கு அன்னங்காரம் வாங்கியாந்து கொடுக்குற பரிசு, அப்புறம் கல்யாணத்துக்கு கொடுக்குற பரிசுன்னு அதை ஒரு கிஃப்ட் பொருளாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த யூட்டிலிட்டியுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஏரியாவை பிடிச்சாங்க. மெயினாக வாட்ச் இஸ் அன் எமோஷன் அப்படின்னு பார்த்தாங்க. அதனால தான் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த மூடில் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தவங்களுக்கு தெரியும். அதில் வந்து அவங்க எப்படி மொசார்ட் 25 எதாவது எடுத்து ஒரு மியூசிக்காக பின்னால் போடுவாங்க. பேச்சே கிடையாது, வெறும் மியூசிக் மட்டும்தான். அதனால தான் இன்னை வரைக்கும் ஒரு கொஞ்சம் 90s அந்த அவங்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த பிரபலமான மியூசிக் அந்த டைட்டனோட மியூசிக் தான். அது மொசார்ட் 25லேருந்து எடுத்தது. ஏன்னா எல்லா மொழியிலையும் போடணும், பேச வேண்டியதில்லை, இமோஷன்ஸை மட்டும் காட்டணும், அந்த மியூசிக் வரல ரீகால் வரணும். இவ்வளோ ஐடியாஸை ஒருத்தங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் பண்ணியிருக்காங்க, 35 வருஷத்துக்கு முன்னால் பண்ணியிருக்காங்க தான் ரியலி எக்ஸைட்டிங். இதுக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுறோம், நிறைய ஐடியாஸ் கொண்டு வரோம், ஏஐட்ட கேட்குறோம், க்ரியேட்டிவாக பல பேர் கன்சல்ட் பண்ணுறோம். ஆனால் ரொம்ப நுட்பமாக ஆழமாக ஒரு காம்பினேஷனில் அது ஒர்க் ஆகணும்.
ஸோ ஒரு பிராண்டு பில்ட் ஆகி அது ஒரு மிகப்பெரிய இமோஷனை பில்ட் பண்ணணும்னா அதற்கான மனிதர்கள் இருக்கணும், அதுக்கான டெக்னாலஜி இருக்கணும், அதுக்கான ப்ரெசிஷன் இருக்கணும், அதுக்கான இன்ஜினியரிங் இருக்கணும், சரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ப்ராடக்ட் மேலே ஒரு இமோஷனல் பாண்டிங் இருக்கணும். ஸ்டைலை மாற்றலாம், ஆனால் வேல்யூவை மாற்றக்கூடாது. இது மாதிரி சில டைட்டான பிரின்சிபிள்ஸ் இருக்கப்ப ஒரு பிராண்டு பெருசாகிடுது. அப்படி தான் இந்த பிராண்டும் பெருசாகிருக்கு. ஏன்னா இதெல்லாம் அப்போ அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்குறப்ப இந்த கம்பெனி வருமா வராதானே தான் ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சவால்களை சந்தித்த ஒரு கம்பெனி எப்படி இன்றைக்கி எல்லாருக்கும் சவால் விடுற ஒரு கம்பெனியாக மாறுச்சு அப்படிங்கிற வரலாறு இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். Title sponsors Max Gold, Cash for Gold and Dr. Srivarma Wellness. Powered by Tamil Matrimony. Max Gold, Cash for Gold. Call 044-4545-4545. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.